ஹாய், இன்றைக்கி நம்ம கோல் பார்பக்யூ வந்திருக்கோம். ஸோ கோல் பார்பக்யூ எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஓஎம்ஆர் சைடில் பார்த்துட்டிங்கன்னா இருக்குது, நாவலூர் பக்கத்தில் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு இன்றைக்கி நம்ம அன்லிமிட்டட் நான்வெஜ் பஃபே எப்படி இருக்குது, ஸோ வந்துட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ண தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது அதை தான் பார்த்துட்ருக்கோம். ஆம்பியன்ஸே வேறு லெவலில் இருக்குது. ஃபேமிலியோடு வந்தால் நல்லா வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக ப்ரைவேட்டாக வந்துட்டு நம்ம டின்னர் சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ டின்னர் பார்த்துட்டிங்கன்னா எண்டு வந்துட்டு 11 o'clock வரைக்கும் வந்துட்டு டின்னர் வந்துட்டு இங்கே ஓப்பனில் தான் இருக்குது, ஸ்லாட்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு ஆம்பியன்ஸை விட இங்கே ஐட்டம்ஸ் அவ்வளோ நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ண முடியாமல் போயிடும், ஏன்னா அந்தளவுக்கு நிறையா ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு முக்கால்வாசி சாப்பிடும் போதே பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வயிறுலாம் ஃபுல்லாகிடும். அந்தளவுக்கு வந்துட்டு இங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் நேரத்தில் அதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆம்பியன்ஸை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுதான் கோல் பார்பக்யூ என்ட்ரன்ஸ். ஸோ இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ உள்ளே என்ட்ரு ஆகிட்டோன்னே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன செக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேச்சோஸ் செக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை தாண்டி தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நேச்சோஸ், வுட் ஃபயர் பீஸா, அதுக்கப்புறம் வந்துட்டு சவுத் இண்டியன் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ இதை தாண்டி தான் நம்ம வந்துட்டு இப்போ உள்ள டேபிளுக்கு என்ட்ரு ஆகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேபிளில் வந்து உட்காந்துட்டோன்னே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு கோல் பார்பக்யூவோட ஸ்பெஷல் வெல்கம் ட்ரிங்க் ஒன்று சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வெல்கம் ட்ரிங்க் வந்துட்டு நார்மலாக இது வந்துட்டு ஜஸ்ட்டு ஒன் சர்வ் தான். பட் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இன்னொன்று கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஏதோ வந்துட்டு ஸ்வீட் ஐட்டம் ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ரைஸில் செஞ்ச ஒரு ஸ்வீட் ஐட்டம் கொடுத்துருந்தாங்க. இது நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ நான்வெஜ்னாலே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த மட்டன் ஷீக் கபாப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ மட்டன் ஷீக் கபாப் பார்த்துட்டிங்கன்னா இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மட்டன் ஷீக் கபாப் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மட்டன் டேஸ்ட்டே வராது. இப்போ நார்மலாக நீங்கள் மட்டன் பிரியாணியில் வந்துட்டு பீஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதில் வர டேஸ்ட்டே வராது. இது நார்மலாக சுத்தம் வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். அந்த ஸ்பைசஸ்லாம் மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட மட்டனே இல்லை. இது சப்போஸ் யாராவது வெஜிடேரியன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட மட்டன் டேஸ்ட்டே இருக்காது இதில். அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மட்டன்லாம் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் மிக்ஸ் பண்ணி இதை தயாரிக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு இப்போ காஜன் பொட்டேட்டோ சர்வ் பண்ணுறாங்க. காஜன் பொட்டேட்டோலாம் நார்மலாக பொட்டேட்டோ வந்துட்டு கார்ன்ஃப்ளவரோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே சாஸ் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு வேறு லெவலில் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ முக்கியமான செக்ஷன் நம்ம டேபிளில் வந்துட்டு இப்போ அந்த பார்பக்யூ அந்த இதை வைக்கிறாங்க, அந்த பெட்டியை. ஸோ அதிலலாம் வந்துட்டு எல்லாமே கோல்லாம் நல்லா சுட சுட நல்லா வெந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா இப்போ நிறையா ஸ்டார்டர்ஸ்லாம் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. பன்னீர், அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டர் மெலான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான்வெஜ்னால் அதில் வந்துட்டு இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வைப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வச்சுருக்க ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா வாட்டர் மெலான் வச்சுருக்காங்க, பன்னீர் வச்சுருக்காங்க, மஷ்ரூம் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே இப்போ ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த பன்னீர் கொடுத்துருக்காங்க. ஸோ பன்னீர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டேஸ்ட் பண்ணும்போது தான் நம்ம வந்துட்டு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன். ஒன்றுமே இல்லைங்க, அவங்க பன்னீரை வந்துட்டு இப்போ தான் அந்த கோல் மேலேயே வச்சுருக்காங்க. கொஞ்சம் நேரம் ஆகும். கொஞ்சம் நேரம் ஆனால் தான் வந்துட்டு அது ஹீட் ஆகி அந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா மேரினேட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா உங்களுக்கு வந்துட்டு அந்த பன்னீர் வந்துட்டு நல்லா டேஸ்ட் வரும். நான் வந்துட்டு அதை உள்ள கோலில் வைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்து சாப்பிட்டேன். அதனால் எனக்கு அது டேஸ்ட்டே இல்லை. அதனால தான் இந்த ரியாக்ஷனே வந்துச்சு உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கொஞ்ச நேரமாவது வந்துட்டு இந்த பன்னீரை வந்துட்டு அந்த கோலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் மசாலாஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் எடுத்திருக்கோம். ஸோ மஷ்ரூம்லாம் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு 10 to 15 minutes கோலுக்கு மேலேயே இருந்திருக்கு. ஸோ அதனாலே வந்துட்டு நல்லா வந்துருக்கு. ஸோ மஷ்ரூம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு இந்த மஷ்ரூம் எல்லாமே. ஸோ அந்த மஷ்ரூம் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பைஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு அப்பப்போ நீங்கள் அந்த வெல்கம் ட்ரிங்கை குடிச்சிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கிறிஸ்பி கார்ன் வைக்கிறாங்க. கிறிஸ்பி கார்ன்னா ஒன்றுமே இல்லை, கார்னை வந்துட்டு நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் அந்த கிறிஸ்பி கார்ன். ஸோ நம்ம வந்துட்டு அடுத்து மட்டன் ஷேக் கபாப் நல்லா இருக்கிறதுனால மறுபடியும் அதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்துட்டு நல்லா இருக்கிறதுனால மறுபடியும் வந்துட்டு நிறைய பீசஸ் மட்டன் ஷேக் கபாப்லேயும் நம்ம வைக்க சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஹனி சிக்கன் விங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அது வந்துட்டு இதை சாப்பிட்ற ப்ரொசீஜரே வேறு.
பட் நான் வந்துட்டு லைட்டாக அப்படி தட்டி பார்த்தா அந்த பீஸ் மட்டும் தனியாக வெளியில் வரும், அதுக்கப்புறம் 2 எலும்பு தனியாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதனால் அதை எடுக்க முடியல அந்த மாதிரி. ஸோ அதனால் நார்மலாக வந்துட்டு அதை நல்லா கடிச்சு சாப்பிட்டாச்சு இப்போ. ஸோ இது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், உங்களுக்கு வந்துட்டு ஹனி ஃப்ளேவர் இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு சிக்கன் ரொம்ப அதில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா அந்த ஹனி சிக்கன் விங்ஸை வந்துட்டு ட்ரை பண்ணலாம். இது வந்துட்டு ஒரு நல்ல ஐட்டம். அடுத்து இப்போ பார்பக்யூஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ அடுத்து நான்வெஜ்ஜில் பார்த்துட்டிங்கன்னா ப்ரான் இருக்குது இதில். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக வந்துட்டு ஃபிஷ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் இங்கே ப்ரான் ட்ரை பண்ணலாம். ஸோ முக்கியமாக வந்துட்டு ஃபிஷ் ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா ஃபிஷ் சீ ஃபுட்லேயே நிறைய பேருக்கு ஃபிஷ் பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்களாம் வந்துட்டு இந்த ஃபிஷ் ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு வந்துட்டு இந்த ஃபிஷ் நான் டேஸ்ட் பண்ணப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ப்ரானும் வந்துட்டு நல்லா பார்பக்யூவில் நல்லா வெந்துருந்துச்சு. ஸோ அதனாலே பார்த்துட்டிங்கன்னா ப்ரான் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கிங் சைஸ் ப்ரான் மாதிரி இல்லை, மீடியம் சைஸ் ப்ரான் மாதிரியும் இல்லை, நல்லாவே பெருசாக இருந்துச்சு. நல்லா வந்துட்டு நல்லா ரொம்ப சின்னதாக இல்லை, நல்லா பெருசாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு. ஸோ ஃபிஷ்ஷு வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்பாஞ்சு மாதிரி வாயில் வச்சாலே உங்களுக்கு வந்துட்டு அது மெல்ட் ஆகிற மாதிரி அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா பார்பக்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு ஃபிஷ்ஷு. சின்ன பசங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்துட்டு இது ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப 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 ஸ்பாஞ்சு மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ நீங்களே வீடியோவில் பார்க்கலாம், உங்களுக்கு வந்துட்டு நல்லா எல்லாமே ஃபிஷ்லாம் நல்லா ஒரு மாதிரி ரொம்ப 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 சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ மறுபடியும் ஒரு ட்ரை மஷ்ரூம் போயிருக்கோம், ஏன்னா வந்துட்டு ஒரு ஸ்டார்டரும் வைக்கிறதுக்கு வந்துட்டு டைம் எடுத்துக்கிறாங்க அவங்க. ஸோ அதனாலே பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற அந்த வெஜ் ஸ்டார்டர்ஸே இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு நான் ஸ்டார்டர்ஸில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு 2 ஐட்டம் சூஸ் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு ஃபிஷ்ஷு, 2 வந்துட்டு மட்டன் ஷேக் கபாப். இது ரெண்டுமே வந்துட்டு நிறைய சாப்பிட்லாம், அந்தளவுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த 2 ஐட்டம் ஸ்டார்டர்ஸில் அடிக்கடி வாங்கி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வந்துட்டு இந்த 2 ஐட்டம்ஸுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாட்டர் மெலான்லாம் பார்பக்யூ பண்ணுறாங்க. சரி இருந்தாலும் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணலாம். பார்பக்யூ பண்ணிட்டோன்னே பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் மெலான் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. அது பார்பக்யூ பண்ணதுனால டேஸ்ட்டு வந்துட்டு வாட்டர் மெலான் டேஸ்ட் தான் வருது, பட் கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு, அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா 2 ஐட்டம்ஸ் வச்சாங்க வெஜ்ஜில். ஒன்று வந்துட்டு அந்த மின்ட் பன்னீர் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொய்யாக்காய் வச்சுருந்தாங்க. கொய்யாக்காலாம் தனி அதை வெட்டி அதெல்லாம் பார்பக்யூ பண்ணி அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஐட்டமாக வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு பெரி பெரி சிக்கன். ஸோ பெரி பெரி சிக்கன் வந்துட்டு சிக்கன் என்னத்தரா ஸ்டார்டர்ஸில் இருக்குது அப்படின்னு நினச்சி சாப்பிட்டேன். பட் பெரி பெரி சிக்கன் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த டேஸ்ட்டு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வித்தியாசமாக இருக்கும் அந்த சிக்கனோட ஃப்ளேவர். அதுதான் அந்த பெரி பெரி சிக்கனோட டேஸ்ட்டு. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பெரி பெரி சிக்கன் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு கொய்யாக்காய் தான், கோவா. ஸோ அதையே வந்துட்டு பார்பக்யூ பண்ணி இப்போ சாப்பிட்ருக்காங்க. ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கு வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு நிறைய ஐட்டம் சாப்பிட முடியாது நான்வெஜ் மாதிரி. ஸோ இதை தான் சாப்பிட்டாகணும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம லைவ் கவுண்டருக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு நேச்சோஸ் செக்ஷனில் வந்திருக்கோம். நேச்சோஸில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது. ஸோ அதிலே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நேச்சோஸ்லேயே வந்துட்டு என்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குது, நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இங்கே வந்துட்டு ஃப்ரைட்ஸா, நச்சிட்ஸா, வுட் பிட்ஸா, வுட் ஃபைட் பிட்ஸா, ஸ்லைடர்ஸ், யாக்கித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல 3 செக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு நேச்சோஸ் நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற அந்த பிங்கோஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
பானிபூரி சாட் ஐட்டம்ஸ்லாம் இங்கே வந்துட்டு நிறைய ஃப்ளேவர்ஃபுல் ஐட்டம்ஸ், சாட் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. சமோசா இருக்குது, இது எல்லாமே வெஜ் சமோசா தான் இது. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ பானிபூரி ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன பவுல் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ ஸோ அதில் வந்துட்டு உள்ள பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ணிவிட்டு வழக்கம் போல் அந்த புதினா தண்ணி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இது அன்லிமிட்டெட் பானிபூரினாலே வந்துட்டு கம்மியாக சாப்பிடுங்க. ஏன்னா பானிபூரி நீங்கள் நிறையா சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு பாதி வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ பானிபூரி முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சாட் ஐட்டம்ஸ்னால கம்மியாக சாப்பிடுங்க. மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு லைவ் கவுண்டரில் உங்களுக்கு வந்துட்டு வுட் ஃபயர் பிட்ஸா அவங்க செஞ்சு தராங்க. இது வந்துட்டு இந்த பிட்ஸா சைஸ் ரொம்ப பெருசாக இருக்காது, சின்ன சைஸாக தான் இருக்கும். ஸோ இந்த சின்ன சைஸ்லேயே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு சிக்கன் வேணும்னா சிக்கன் செஞ்சு தருவாங்க, வெஜ்னா வெஜ்ஜு, மஷ்ரூமா பன்னீர்னா பன்னீர். ஸோ அதில் என்ன டாப்பிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்றப்பறம் உங்களுக்கு வந்துட்டு அந்த வுட் ஃபயர் பிட்ஸா அவங்க செஞ்சு தருவாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு கஸ்டமருக்கு வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஸோ செஞ்சு கொடுத்தது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வுட் ஃபயர் பிட்ஸா வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு நல்லது இது ஆக்சுவலாக உடம்புக்கு. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு ஸ்டேஷனில் என்ன வச்சுருக்காங்க, சவுத் இண்டியன் ஸ்டேஷன் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க சவுத் இந்தியாவில் இந்த தோசை சட்னி, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த குழியில் வந்துட்டு குழி பணியாரம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது ஸ்வீட் ஐட்டம் ட்ரை பண்ணுங்கள். பணியாரம் பிடிக்கும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். பஃபே வரைக்கும் வந்திருக்கீங்கன்னா சும்மா சாம்பிளுக்கு 2 ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சவுத் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பணியாரம் தோசைலாம் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பஃபேக்கு வந்தும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டா மற்ற ஐட்டம்ஸை வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரை பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு இது கொஞ்சம் லிமிட்டடாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு நார்மல் வீட்டில் செய்கிற தோசை தானே, அது எதுக்கு நம்ம வந்துட்டு பஃபேயில் சாப்பிட்டு மற்ற ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட முடியாமல் பண்ணிக்கிறணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா லைவ் கவுண்டரில் வந்துட்டு வுட் ஃபயர்டு பிட்ஸா கவுண்டரில் இருக்கும். ஸோ இப்போ பிட்ஸா தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பேஸ் வச்சுட்டாங்க, அடுத்து வந்துட்டு அதை ஃபுல்லாக டொமேட்டோ சாஸ் வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டாப்பிங்ஸ்லாம் மேலே ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன டாபிக்ஸ் நான் ஆசைப்படுறீங்களோ, என்ன டாபிக்ஸ் விஷ் பண்ணுறீங்களோ, ஸோ அதுக்கேற்றப்போ அவங்க வந்துட்டு அதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைவாக உங்கள் கண்ணு முன்னாடியே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 5 to 6 ஆனால் 5 to 10 minutes மேக்ஸ் அதில் வந்துட்டு நீங்கள் வுட் ஃபயர்ட் பிட்ஸா அந்த சின்ன சைஸ்னால வந்துட்டு டக்குன்னு ரெடி ஆகிடும். ஸோ நீங்களே பார்க்கலாம். ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 5 minutes தாங்க. அது வந்துட்டு வுட் ஃபயர்ட் பிட்ஸா, இது வந்துட்டு ஓவன் பிட்ஸா கூட கிடையாது. வுட் ஃபயர்ட் பிட்ஸா வந்துட்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்துட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு இதை பேஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்காது. ஸோ சின்ன பிட்ஸா தான். ஸோ சின்ன பிட்ஸானால வந்துட்டு அசால்ட்டாக ஈஸியாக சாப்பிட்றலாம். சீஸும் அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறத பார்த்துட்டிங்கன்னா நேச்சோஸ் மேலே என்ன டாப்பிங்ஸ்லாம் நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. நேச்சோஸ் மேலேயே வந்துட்டு இவ்வளோ டாப்பிங்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. எஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ விஷ் கவுண்டர் தான், அதை வந்துட்டு உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா செஃப் ஸ்பெஷல் ஆஃப் த டே போட்டிருக்காங்க, பாஸ்தா ஸ்டேஷன் போட்டிருக்காங்க. பாஸ்தாலேயும் வந்துட்டு வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. சப்போஸ் நான்வெஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த டாப்பிங்ஸ் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுலேயே பார்த்துட்டிங்கன்னா முக்கியமாக வந்துட்டு பாஸ்தா ஸ்டேஷனில் வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். டாப்பிங்ஸே பார்த்துட்டிங்கன்னா நிறையா இருக்கும். சாஸ் கொண்டு இங்கே நிறையா வச்சுருப்பாங்க. 1 2 3 4 சாஸ் வச்சுருக்காங்க. 4மே வந்துட்டு வித்தியாசமான சாஸு. என்ன வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் தனியாக போய் நான் சாப்பிட்டதெல்லாம் பாஸ்தா அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் யூ. கண்டிப்பாக இங்கே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ எல்லா பாஸ்தா ஐட்டம்ஸும் சாப்பிட்டு தீர்த்துருங்க. அந்தளவுக்கு வந்துட்டு டாப்பிங்ஸே பார்த்துட்டிங்கன்னா நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து டாப்பிங்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதில் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இங்கேயும் நிறையா டாப்பிங்ஸ் இருக்குது. இது பார்த்துட்டிங்கன்னா ஸ்குவிட். இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்துட்டு டக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே இருக்கிறதுலாம் வெஜிடபிள் டாப்பிங்ஸ் போட்டிருக்காங்க. ரைட்டில் இருக்கிறது ஸ்குவிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது டக்குலாம் ரொம்ப அநியாயத்துக்கு ஒரு மாதிரி ட்ரையாக இருந்துச்சு. ஸ்குவிட் இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு அது செட் ஆகும் அப்படின்னா மட்டும் அது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. சிக்கன் நார்மலாக நிறைய பேர் சாப்பிட்றதுனால சிக்கன் தாராளமாக சாப்பிட்லாம். சிக்கன் ஷ்ரிம்ப்ஸ்லாம் தாராளமாக சாப்பிட்லாம். டக்கை வந்துட்டு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டது இல்லைன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. பாசா ஃபிஷ் என்றைக்குமே வந்துட்டு பாசா ஃபிஷ் தான் எல்லா கடையிலும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும், லோ காஸ்ட், அட் த சேம் டைம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற
இந்த எல்லா நான்வெஜ் ஐட்டம்ஸும் உங்களுக்கு வந்துட்டு டாப்பிங்ஸ் மாதிரி பண்ணி தருவாங்க இந்த பாஸ்தா ஸ்டேஷனில். கண்டிப்பாக வந்துட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கடைசியாக பார்த்தது வந்துட்டு ஸ்குட் இல்லைங்க, அது வேறு என்னமோ கீழ் நினைக்கிறேன். இங்கே என்ன போட்டிருக்காங்க, தெப்பன்யாக்கி ஸ்டேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் லைவ் கவுண்டரில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அந்த பாஸ்தா நூடுல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சப்போஸ் சிக்கன் நூடுல்ஸ்னால் அது மாதிரி ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே நீங்கள் வரீங்கன்னா அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிவிட்டு அதை சொல்லிட்டு போயிடுங்க, அப்போ தான் டக்குனு செஞ்சு முடிப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நல்லா ஸ்டீம்டு மோமோஸ் தராங்க. இது வந்துட்டு ஸ்டீம்டு சிக்கன் மோமோஸ் எனக்கு பிடிக்கும், எனக்கு கொலக்கட்டை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்துட்டு மோமோஸ் ட்ரை பண்ணுங்கள். இதுவும் அன்லிமிட்டட் இது. ஸோ மோமோஸ்லாம் வந்துட்டு இப்போ தனியாக நீங்கள் வந்துட்டு நார்த் இந்தியா போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும், சவுத் இந்தியாவில் கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ கண்டிப்பாக பஃபேயில் வந்து ட்ரை பண்ணலாம். டோக் பில்ட் யுவர் ஓன் ஓக் டிஷ்னால் ஒன்றும் இல்லை, நான் இப்போ பார்த்த மோமோஸ் தான். அடுத்து தெப்பன்யாக்கி கிரில் ஸ்டேஷன் யூ விஷ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பஃபே கவுண்டர்கிட்ட வந்துட்டோம். ஸோ பஃபேயில் வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, மெயின் கோர்ஸ் ஐட்டம்ஸ் தான் இது. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா டெசர்ட்ஸ் நிறையா இருக்குது. இங்கே வந்து டோனட்ஸ் இருக்குது. டோனட்ஸ்லேயே வந்துட்டு நிறைய ஃப்ளேவர்ஃபுல் டோனட்ஸ் நிறையா இருக்குது. டாப்பிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு, அதுக்கப்புறம் ஆல்மண்ட்ஸு என்னமோ வச்சுருக்காங்க, அது பேர் கூட தெரியல, அந்தளவுக்கு வந்துட்டு நிறைய டாப்பிங்ஸ் இருக்குது. இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ரெடியான வேஃபிள்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே வந்துட்டு வேஃபிள்ஸ் அவங்க ரெடி பண்ணி தருவாங்க. வேஃபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரௌனி வந்துட்டு இது வந்துட்டு சாக்லேட் கேக் மாதிரி இருக்காது, லைட்டாக அது டேஸ்ட் வரும். ப்ரௌனி வந்துட்டு எவ்வளோ முடியுமோ சாப்பிடுங்க. ஏன்னா ப்ரௌனி வந்துட்டு எந்த இடத்துக்கு போனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரௌனி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வழக்கம் போல் ஜிலேபி உங்களுக்கு பிடிக்குன்னா அந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. டெசர்ட் ஐட்டம்ஸில் இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட தேவையில்லை. ஏன்னா கோல் பார்பிக்யூவில் திஸ் இஸ் ஃபேமஸ் ஃபார் அன்லிமிட்டட் அண்ட் மோர் ஐட்டம்ஸ், நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஐட்டம் ட்ரை பண்ணாலே எல்லா ஐட்டம்ஸும் சாப்பிட்டு முடிக்கிறது கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஃபவுண்டைன் மாதிரியே பார்த்துட்டிங்கன்னா சாக்லேட்டை வந்துட்டு அப்படியே கொட்ட விட்றாங்க. சூப்பராக இருக்குது அந்த பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா பக்கத்தில் ப்ரெட் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு இதில் டிப் பண்ணி சாப்பிடலாம். ஃபவுண்டைனில் வந்துட்டு அந்த சாக்லேட் கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் மெயின் கோர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா சிக்கன் தம் பிரியாணி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஒரு ஐட்டமும் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். சவுத் இந்தியாவிலே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, சைனீஸ்லேயே வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. முக்கால்வாசி எல்லாமே மஞ்சூரியனாக இருக்கும், வெஜ் மஞ்சூரியன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் கறி, மட்டன் கறி, அந்த மாதிரி நிறையா இருக்கும். சிக்கன் மட்டன் கிரேவி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நீங்கள் வந்துட்டு அங்கே லைவ் கவுண்டரில் இருக்குது, அது கூட ட்ரை பண்ணலாம். ஸ்டீம்டு ரைஸ் சாப்பிடும்போது அந்த பப்பட் சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃப்ரெஷ் கர்ட், நல்லா தயிர் சாதம் சாப்பிடும்போது அதை நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 4 ஐட்டம் எடுத்துருக்கோம். நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் சாம்பிளுக்கு 2 சும்மா சாலட் மாதிரி பாஸ்தா மாதிரி எடுத்துருக்கோம். நீங்களே பார்க்கலாம், அங்கே வந்துட்டு நான் செஞ்சிட்ருக்காங்க அந்த கிளாஸ் டோர் வழியாக. இது வந்துட்டு சிங்கப்பூர் நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ், வெஜ் ஃப்ரைட் ரைஸ், இதுவும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் பன்னீர் கிரேவி இருக்குது, அதுக்கப்புறம் வெஜ் கிரேவி இருக்குது. ஸோ எனக்கு நான் அது மாதிரி சாப்பிட்டதுனால இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இது வந்துட்டு ஸ்டீம்டு ரைஸ். ஸோ அடுத்து வந்துட்டு இது வெஜ் புலாவ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஒரு மாதிரி ஸ்வீட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக வந்துட்டு அந்த வெஜ் புலாவ் ட்ரை பண்ணுங்கள். வாழை இலைக்கு மேலே வச்சுருக்காங்க, நிறைய பேர் போட்டு சாப்பிட்டது போனதுனால ஒரு மாதிரி அப்படி இருக்குது. அடுத்து வழக்கம் போல் வந்துட்டு தால் இருக்குது, தால் பக்கத்தில் வந்துட்டு ஏதோ வெஜ் கறி ஏதோ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரேவியே வந்துட்டு பன்னீரில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது கிரேவி மாதிரி. கண்டிப்பாக வந்துட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது போயிட்டே இருக்குது லிஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்குது. சின்ன பசங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த இடத்துக்கு வர்றது வெர்த்து. ஏன்னா அவங்க கேட்குறது பாப்கார்ன் வந்துட்டு இங்கே எவ்வளோ வேணுமோ போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். பட் அடல்ட்ஸ் வந்துட்டு பாப்கார்ன்லாம் சாப்பிட மாட்டாங்க. சின்ன பசங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது வெர்த்து.
சூப் ஸ்டேஷனில் உங்களுக்கு வந்துட்டு 3 டைப்ஸ் ஆஃப் சூப் இருக்கும். உங்களுக்கு வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. ஸோ சூப்லாம் வந்துட்டு என்றைக்குமே ஸ்டார்டர்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லைனா ஸ்டார்டர்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் டக்குன்னு சாப்பிட்ருங்க. அப்போ தான் வந்துட்டு மற்ற ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட முடியும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 4 ஐட்டம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வந்துட்டு எந்த பஃபே போனாலும் வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்காது. பட் நான் டேஸ்ட் பண்ணதிலே 4 பஃபே 5 பஃபே போயாச்சு. இது 6வது பஃபே. ஆக்சுவலாக டேஸ்ட் பண்ணதிலே வந்துட்டு தி பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா சிங்கப்பூர் நூடுல்ஸ் வந்துட்டு நூடுல்ஸோட டெக்ஸ்டரும் சரி, அதோட ஃப்ளேவரும் சரி, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸாக இருந்தால் கூட அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப ஆயிலியாக இல்லாமல் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பக்கத்தில் வெஜ் புலாவ் ஆட் பண்ணியிருந்தேன். வெஜ் புலாவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்வீட்னஸ் இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்துட்டு புலாவ் வந்துட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸ்டீம்டு ரைஸ் மாதிரி இல்லை, பட் புலாவ் வந்துட்டு ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் பன்னீரும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம டெசர்ட்ஸ்லேயே வந்துட்டு சில ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். டெசர்ட்ஸில் வந்துட்டு டோனட்டு, ஜிலேபி, அதுக்கப்புறம் 2 வகையான கேக்கு, ப்ரௌனி, ஸோ இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். டெசர்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஐட்டம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஐட்டம் ட்ரை பண்ணாலே பாதி உங்களால் சாப்பிட முடியாது, அந்தளவுக்கு நிறையா இருக்குது. ஸோ வந்துட்டு சின்ன சைஸில் வந்துட்டு wood fired பீட்சா கொண்டு வந்திருக்கோம். wood fired பீட்சாவில் வந்துட்டு அந்த சீஸ் வந்துட்டு நல்லா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் காமிக்கிற மாதிரி எந்த அளவுக்கு இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு சீஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கல, பட் நேரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா ஸ்ட்ரெச்சியாக இருந்துச்சு. இங்கே வந்துட்டு பாம்பே சாட் ஸ்டேஷன், இதில் வந்துட்டு சாட் ஐட்டம்ஸ் நிறையா இருக்கும், போய் ட்ரை பண்ணுங்கள். லைவ் பாபக்யூ அண்ட் கிரில் கிச்சன் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்கள் என்ன போய் ஆர்டர் பண்ணுறீங்களோ ஆர்டர் பண்ண உடனே வந்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த கிளாஸ் டோர் வழியாக பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். உங்களுக்கு வந்துட்டு நான்லாம் செஞ்சிட்ருக்காங்க. என்னடா இங்கே நான் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிடாதீங்க. இங்கே எல்லா இடத்தையும் லைட்டாக கொஞ்சம் சுற்றி பாருங்கள், அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. நான், பட்டர் நான், அதுக்கப்புறம் ரொட்டி எல்லாமே வந்துட்டு லைவாக செஞ்சு தந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அங்கே போயிட்டு அதை ஆர்டர் பண்ணிங்கன்னா வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு நான் இல்லைனா ரொட்டி அந்த மாதிரி நார்த் இந்தியன் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். இப்போ நம்ம டெசர்ட் செக்ஷனுக்கு மறுபடியும் வந்திருக்கோம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா இது வந்துட்டு ஒரு பீட்ரூட் அல்வா மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ அல்வா எனக்கு பிடிக்கும் அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்ஜாய் லைவ் இண்டியன் அண்ட் இன்டர்நேஷ்னல் டெசர்ட்ஸ் போட்டுருவோம். டெசர்ட்ஸ்லேயே பார்த்துட்டிங்கன்னா இங்கே அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. குலாப் ஜாமுனில் பார்த்துட்டிங்கன்னா சின்ன சைஸ் குலாப் ஜாமுன் இருக்குது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு லைவாக உங்களுக்கு வந்துட்டு அந்த ரோல் ஓவர் அந்த கடையில் வர ஐஸ்கிரீம் ரோல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் செஞ்சு தருவாங்க. ஸோ அதில் ஒரு ஃப்ளேவர் தான் இப்போ செஞ்சிட்ருக்காங்க அவங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த நல்லா சில்லான அந்த ஸ்டவ் மாதிரி இருக்கிற அது மேலே வந்துட்டு லிக்விட்ஸ்லாம் ஊற்றிட்டு வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது அப்படியே நல்லா கெட்டி ஐஸ்கிரீம் மாதிரி மாறிடும். ஸோ அதே அப்படியே ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன பவுலில் தருவாங்க. கொஞ்சம் நேரத்தில் ரெடியாக போகிற அந்த ஐஸ்கிரீமை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இது ஆக்சுவலாக லிக்விட். இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது ஐஸ்கிரீமாக மாறப்போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இங்கே டெசர்ட்ஸில் நான் சொன்ன மாதிரி இங்கே வந்துட்டு நிறையா இருக்குது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிட்லாம். ஒரு ஐட்டம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்கள். எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாமே வந்துட்டு ஸ்மால் சைஸ் கேக், பட் ஒன்றுமே ஒரு ஃப்ளேவரு. பால் பாயசம்லாம் இருக்குது. சேமியா பாயசம்னு நினைக்கிறேன். சேமியா பாயசம் பிடிக்குன்னா அதை ட்ரை பண்ணுங்கள். கேரமல் கஸ்டர்ட், இது எல்லா இடத்துலையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரமல் கஸ்டர்ட் பிடிக்கிறவங்களுக்கு இது கஸ்டர்ட் சாப்பிடுங்க.
ஃப்ரூட்ஸில் வந்துட்டு 2 ஐட்டம் இருக்குது, பப்பாயா, வாட்டர்மெலன். ட்ரை பண்ணுங்கள் அதை. ஸோ இந்த சாக்லேட் ஃபவுண்டெயின்லேருந்து அந்த உழுகிற சாக்லேட்டை இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். எப்படி சாப்பிட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஸ்டிக்கில் வந்துட்டு ஒரு எண்டில் ஒரு ப்ரெட் மாதிரி ஒன்று வச்சுருவாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம இதில் டிப் பண்ணிடணும். டிப் பண்ணிவிட்டால் அந்த ஒழுகிற சாக்லேட் அது மாதிரி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்டிக்கில் இருக்க அந்த ப்ரெட்டை சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக சாக்லேட் பிடிக்கிறவங்களுக்கு இது ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஐஸ்கிரீம்ஸ் தனியாக உங்களுக்கு வந்துட்டு பவுலில் தருவாங்க. ஐஸ்கிரீம் மேலே இப்போ ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நிறைய டாப்பிங்ஸ் இருக்குது. ஆல்மண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு சாக்லேட் சிப்ஸ் இருக்குது, சாக்லேட் சிப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஐஸ்கிரீம் பிடிக்கிறவங்க வந்துட்டு இங்கே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஒரு சின்ன பவுலில் உங்களுக்கு ஐஸ்கிரீம் தருவாங்க. ஸ்ட்ராபெரி, லிச்சி, சாக்லேட், வெண்ணிலா, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இதில். ஸோ ஐஸ்கிரீமில் வந்துட்டு உங்களுக்கு ரோல் ஓவர் மட்டும் கிடையாது. ஐஸ்கிரீம் ரோல் நம்ம டேரெக்டாக லைவ் கவுண்டரில் வந்துட்டு செஞ்சு தந்தாங்களோ அது மட்டும் இல்லை. ஸோ இந்த பவுலில் நீங்கள் வாங்குகிற மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு சாக்லேட் சிப்ஸ், அது மேலே வந்து டாப்பிங்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். நார்மலாக வந்துட்டு நீங்கள் பவுலில் ஐஸ்கிரீம் வாங்கினா பார்த்துருப்பீங்க, டாப்பிங்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு பெரிய கடைக்கு போனால் மட்டும் தான் டாப்பிங்ஸ் அது மாதிரி செஞ்சு தருவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு லைவாகவே வந்துட்டு நிறைய டாப்பிங்ஸ் அவைலபிளாக நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்துட்டு அந்த நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க போல். ஸோ இந்த டாப்பிங் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதை கண்டிப்பாக அது வந்துட்டு லைட்டாக ஸ்வீட் மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு கடைசியில் வந்துட்டு இந்த பார் கவுண்டர் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடம் வந்துட்டு ஜூஸ் ஸ்டேஷன். அது ஆக்சுவலாக உங்களுக்கு வந்துட்டு அந்த நிறைய ஜூஸ் கிடைக்கும். என்ன வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். கடைசியாக எல்லா ஐட்டம் முடிச்சிட்டோன்னே உங்களுக்கு வந்துட்டு கோல் பார்பெக்யூவோட ஸ்பெஷல் ஃபயர் பான் தருவாங்க. ஒன்றும் இல்லைங்க, இது நல்லா கோல்டாக இருக்க இந்த பீடாவில் வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஃபயர் பண்ணிவிட்டு அந்த ஃபயரில் இருக்க பீடாவை வந்துட்டு அப்படியே உங்கள் வாயில் வச்சுருவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்துட்டு அந்த பீடாவில் வந்துட்டு நல்லா ஃபயர் பண்ணிவிட்டு அதை இப்போ சாப்பிட போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு கோல் பார்பெக்யூ பஃபே பற்றி பார்த்தோம்.
நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு நல்ல வீடியோவில் வேறு ஒரு நல்ல டாப்பிக்கில் நான் உங்களை மீண்டும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.